பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து பழைய குற்றாலம் அருவி இன்னும் சில தினங்களில் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், விவரங்கள் என்ன சொல்லுங்க. அதாவது பதனியா தென் தமிழகத்தில் ஒரு புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலம். குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிதீவிர கனமழை என்பது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக பழைய குற்றாலம் மற்றும் மேனேரி பகுதியில் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த பணிகள் என்பது பழைய குற்றாலம் பகுதியிலும் மற்றும் மேனேரி பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பழைய குற்றாலம் பகுதியில் புதுப்பொலிவுடன் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுமே அமைக்கப்பட்டு தற்போது இன்னும் ஒரு சில தினங்களில் திறக்கப்பட உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகள் என்பது நடந்து வருகிறது. ஏற்கனவே சீசன் தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பழைய குற்றாலம் என்பது முழுக்க முழுக்க குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் பகுதி மற்றும் அந்த சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லக்கூடிய பகுதி, அதாவது ஒரே பகுதியில் ஆண்களும் பெண்களும் போய் அந்த பகுதியிலிருந்து பெண்களும் ஆண்களும் திருத்தி விடுவதற்கான அந்த அருவி விடக்கூடிய பகுதியில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டு அதில் பாதியாக அந்த இரும்பு கேட்டுகள் அமைக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது முடிவு பெற்றுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுக்கும் அறை, அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் வந்தால் அவருக்குன்னு தனி பிரத்யேகமாக ஒரு அறையை அங்க அமைக்கப்பட்டு உள்ளது. இதுபோல் சுற்றுலா பயணிகள் உடைமைகளை வைப்பதற்காகவும் மற்றும் அந்த பகுதியில் உடைமாற்றும் அறை உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளுடன் தற்போது பழைய குற்றாலம் தயாராகி வருகிறது. இதைத் தொடர்ந்து குற்றாலம் மேனேரி என்பது அந்த பகுதியில் அந்த பாதுகாப்பு வளையத்தை எடுத்துவிட்டு புது அந்த வடிவமைப்பில் ஒரு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டு இன்னும் வெகு நாட்கள் ஆகும் என்பதால் தற்போது இந்த பழைய குற்றாலத்தை திறப்பதற்கான வனத்துறை ஆயத்தமாக இருந்து வருகின்றனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலை வருவதால் அனைத்து அருவியுமே தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறையாக காட்சி அளிக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பழைய குற்றாலம் சுற்றுலா பயணிகளுக்கு பயன்பாட்டுக்கு திறப்பதற்காக அந்த பணி என்பது நடந்து முடிவு பெற்றுள்ளது. தற்போது இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அடர்த்தியான காட்டு பகுதியில் அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்வதற்கான அந்த வழிவகை அமைக்கப்பட்டு உள்ளது. ஏனென்றால் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்வதற்கு முக்கியமாக பழைய குற்றாலம் பகுதிக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் அந்த அடர்ந்த வனப்பகுதி வழியாகத்தான் நடந்து சென்று குளித்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல் கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் தற்போது இந்த பழைய குற்றாலம் சுற்றுலா பயணிகளுக்காக தயாராக அந்த நடைபெற்று முடிவு பெற்று உள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் குற்றால சீசன் தொடங்க உள்ள நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளுக்காக இந்த புது பொலிவுடன் தற்போது பழைய குற்றாலம் தயாராகி உள்ளது. அதுபோல் மேனேரி பகுதியில் இந்த பணிகள் முடிவடையாமல் இன்னும் ஒரு சில மாதங்கள் அந்த பணிகள் நீடிக்கும் என்பதால் தற்போது முதல் கட்டமாக இந்த பழைய குற்றாலத்தை சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்காக திறப்பதற்கு திட்டமிட்டு உள்ளனர். இந்த மேனேரி பகுதியில் தற்போது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனென்றால் அந்த பாலம் அமைப்பதற்கு பல நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விரைவாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது புது பொலிவுடன் பழைய குற்றாலம் சுற்றுலா பயணிகளுக்காக தயாராக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.